ஸ்டெப்பாக இறக்கி கொண்டு வராரு. பைலட் ரொம்ப சரியான பைலட்டுங்க உண்மையிலே. ஒரு இந்த டர்புலன்ஸ் சவுண்டு இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக அப்படி கூட்டிகிட்டு வராரு. பரவாயில்ல, நல்ல மனுஷனாக இருக்காரு. சென்னையிலேருந்து கிளம்பி மதுரைக்கு கரெக்டாக 1 ஹவரில் கூப்பிட்டு வந்துட்டார். எங்கே டிலே ஆக வரோன்னு பார்த்தா இல்லை, டிலேலாம் ஆகலை. மதுரை வந்துட்டு மதுரையை பார்த்தோன்னு ஒரு நிம்மதிங்க. ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் மதுரைக்கு வரேன்னா மதுரையை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்க்கலாம் ஊர் எப்படின்னு. நல்ல கடையாக வாங்கி சாப்பிட்டு நல்லா என்டர்டெயின் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம் எப்படின்னு பார்ப்போம். என்னங்க கீழே ஒரு குளம் நினைக்கிறேன், கம்மா நல்லா பச்சை பச்சை பச்சைக்கு பாசி படங்க. அந்த சைடு ஒரு ரோடு, ஒத்தையடி ரோடு வருது மாதிரி இருக்குது. நிலையூர் ரோடுன்னு நினைக்கிறேன். அப்படியே வளைக்கிறாரு, அப்படியே நல்லா எட்டு போடுறாருங்க ஃப்ளைட்லேயே. அப்படி அநேகம் வளைக்கிற பெரிய ரவுடியாக இருப்பார் போல இவர். வாங்க பார்ப்போம் என்ன பண்ணார் பார்ப்போம். இறக்குறாரு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க நமக்கு அந்த அடி வயிறுலாம் கூசுமாங்களே, அது மாதிரி கூசுது. அப்படின்னா ஆள் வந்துட்டார், இறக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த இப்போ வந்துட்டார ஹைவே வந்துட்டுல, 4-வே ட்ராக் வந்துட்டு. இப்போ இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டாரு, சவுண்டே குறையுது. இப்போ அப்படியே டேல்னு இறக்க போகிறாரு. நம்ம எதிர்பார்த்த ஸ்டேஷன் வந்துட்டு லேண்ட் ஆகும்போது தரன்னு இந்த அப்படி செங்குத்தாக இறக்குறாருங்க. எனக்கு இப்படி இறக்குறாரு. ஐயோ பயங்கரமான ஆளாக இருக்காருங்க. டர்ராக்கி விட்டார். இவ்வளோ நேரம் பயவே காட்டல. இப்போ பார்த்தா நேரம் மதுரை வந்தோன்னா செங்குத்தா டாப்புன்னு ஒரு கோடி நட்டை குத்தர நின்று இறக்குற மாதிரி இறக்குறாருங்க. பரவாயில்ல, ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டு 1 ஹவர் ஃப்ளைட்டு, அதுக்கு ஒரு $50-60 டிக்கெட்டு. சென்னையிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஈஸியாக வந்தாச்சு. பச்சை பசேல் இருக்குங்க ஊர் சூப்பர். கீழே விவசாயியில் இருந்தால் பாருங்க, நல்லா ஸ்கொயராக பாத்தி கட்டி போட்டுட்ருக்காங்க. இப்போ யாரோ பிளாட் போட்டிருக்காங்க, அதனால அழகாக தெரியுது பிளாட் போட்டது. பரம்புப்பட்டியில் எங்கள் அக்காவுக்கு ஒரு 5-6 பிளாட் இருந்ததுங்க. ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷன் வருதுன்னு அந்த பிளாட்டில் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரூபா கொடுத்தாங்களான்னு கொடுக்கலன்னு கூட தெரியல. அது அதான் ரொம்ப கம்மியான 2000-3000 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்ம வாங்கினா நிறைய விலைக்கு வாங்கியிருப்போம். ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே ஒரு பில்டிங் இருக்குல்ல, அதை மன வளர்ச்சி குன்றியவங்க நினைக்கிறேன், அந்த பில்டிங் நினைக்கிறேன். ஆமாம், அங்கே ஒரு டாக்டர் ஒரு நாள் ஒரு கார் ரிப்பேர் ஆகிட்டு ஏதோ ஹெல்ப் பண்ண ஞாபகம் இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். திருநகர் அந்த ஏரியாவுக்கு போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், நம்ம வீடுகளுக்கு போகலாம். செம்மையாக இருக்குல்ல. மணி என்ன தெரியுமா? மணி கரெக்டாக ஒரு 2:10 இருக்கும். 2:05 2:10 கொண்டு இறக்கி விட்டார். அவ்வளோதான். வந்துட்டு எங்கே பாருங்கள், கல் செய்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மேலேருந்து பார்க்க நல்லா இருக்காங்க. என்னமோ கல் சிலை என்னெல்லாமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்க. ஏர்போர்ட்டுக்கு இடத்த பாருங்கள், அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. பண்ணாங்க சண்டை சாரோ அவ்வளோ அதில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணிச்சுருக்காங்க. எப்படிங்க அது என்ன பண்ணுவாங்க? நல்லா காம்பவுண்ட் ஜெல்லாம் கட்டிட்டாங்க.